வாழ்க்கை தன்னோட யதார்த்தத்தை சில நேரங்களில் வெகு சீக்கிரமே நம்மக்கிட்ட காமிச்சிருக்குதுங்க. ஒரு ஃபோன் கால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட நண்பருக்கு, உங்கள் ஃபாதர் திடீர்னு மாரடைப்பு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார், உடனே வாங்க. நாங்கள் அவர் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். இமிடியேட்டாக நண்பர் அங்கே போகிறாரு. அங்கே இருந்த ஹாஸ்பிட்டலில் அதற்கான மருத்துவ வசதி பெருசாக இல்லாதனால ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து. ஆனால் இந்த அவசர சூழ்நிலையில் கூட அவங்க ஃபாதரை அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு என்னோடய நண்பர் தயாராக இல்லை. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவர்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாவை அட்மிட் பண்ணி மருத்துவ செலவு பண்ணுற அளவுக்கு போதிய அளவு பொருளாதார வசதி இல்லை. இங்கே போதிய அளவு பொருளாதார வசதி இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், இன்னொரு முக்கியமான காரணம் அவர்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை. ஒருவேளை ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பெற்றோருக்கும் அவர் எடுத்து வச்சுருந்தா இப்போ இந்த நேரத்தில் அவர் யோசிச்சுட்டே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நண்பர்களே, வாழ்க்கை சில நேரங்கள் அதோட யதார்த்தத்தை உடனே காமிச்சிடும். அந்த இயல்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வருமுன் காத்தலே சிறந்தது அப்படிங்கிற அடிப்படையில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள் குடும்பத்திற்கு எடுத்து வையுங்கள். எப்போவுமே பாதுகாப்போடு இருங்கள். வாழ்க வளமுடன்.